Vanakkam, hello, welcome back to Simply at Home. Today is day 11 of the baby steps of Fly Lady system. So in English and Tamil, for those of you who are new, this is going to be in both English and Tamil. I will leave the rest of the details in the description box below. So இன்னைக்கு என்ன சொல்லியிருக்காங்க டே 11னா we spoke about control journal இல்லையா, ஒரு பேப்பர் எடுத்து மார்னிங் ரொட்டீன் ஈவினிங் ரொட்டீன் ஸ்ப்ளிட் பண்ணி இது வரைக்கும் அந்த மாதிரி தான் ஒரு பேப்பரில் நான் ஜென்ரலாக பேப்பரோ ஒரு நோட் புக்கோ யூஸ் பண்ணலாம். ஸோ ஐ ஹவ் டோல்ட் யூ டு யூஸ் ஜஸ்ட் எனி பேப்பர் ஆர் நோட் புக் ஆஃப் யுவர் சாய்ஸ், பட் ஷீ ஸ்பெசிஃபிக்லி says use a file, folder, binder. It's up to you. Of course, this is not a paid promotion. Flylady.in is available for you to refer. So in day 11, she's talking about including something called inspirational page. Inspirational page அப்படின்னா உங்களை எது வந்து ரொம்ப இன்ஸ்பிரேஷன் தமிழ் எப்படி சொல்கிறது, ஃபார் எக்ஸாம்பிள் அவங்களே சொல்கிற சில விஷயங்கள் you can't organize clutter அப்படின்னு எழுதியிருப்பாங்க. ஸோ that inspires a lot of people to declutter. ஸோ declutter பண்ணுறதுக்கு இன்ஸ்பிரேஷன். ஸோ this is my ஆக்சுவலாக பேஜ் நான் வச்சுருக்கேன் என்னோடய ரெகுலர் நோட் புக்லேயே. பட் இதையே நான் காமிக்கலான்னு வந்தேன்னா நான் இது முன்னாடியிலேருந்து பண்ணிட்டு இருக்கேன் ரொம்ப வருஷமாக. ஸோ இது என்னோடய சீக்ரெட். ஐ கால் திஸ் மை வால் ஆஃப் ஃபேம். ஓகே, எனக்கு என்னெல்லாம் தோன்றதோ பியூட்டிஃபுல், இன்ட்ரெஸ்டிங், inspiring stuff about myself. Okay, so I used to write and stick it off on the inside. And எனக்கு ரொம்ப மூடு சரியில்லாத போது தான் பார்ப்பேன். பட் இவங்க சொல்கிறது என்னென்னா, எது உங்களை இன்ஸ்பயர் பண்ணுறதோ அதை டெய்லி பாருங்கள், ஒரு பேஜில் எழுதிக்கங்க ஒரு 4-5 பாயிண்ட் which will make you do what you have to do. ஸோ உங்களுக்கு தினப்படி கொஞ்சம் நாள் வீட்டை க்ளீன் பண்ணணும், ஆர்கனைஸ் பண்ணணும், க்ளட்டர் இல்லாமல் இருக்கணும்னா அதுக்கு சார்ந்த எது இன்ஸ்பிரேஷனோ அதை எழுதிக்க சொல்கிறாங்க. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ஐ ஹவ் கிவன் இட் மை வால் ஆஃப் ஃபேம். இது வந்து ஒரு போஸ்டிட்டாக தான் நான் ஓட்டியிருக்கேன். திஸ் இஸ் ஜஸ்ட் ஃபார் இன்ஃபர்மேஷன். இது மாதிரி நீங்கள் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஸோ வாட் ஹேவ் ஐ ரிட்டன் ஹியர்? ஃபார் எக்ஸாம்பிள் ஐம் லேர்னிங், ரிசர்ச்சிங், எக்ஸ்பீரியன்சிங் அண்ட் ஷேரிங். இதை என்னோட ஒரு ஃப்ரெண்டு வேறு சொன்னாங்க, யூ ஆக்சுவலி டூ தட் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இங்கே கண்ணாடிக்கு முன்னாடி நான் என்னை பார்த்து கிடச்சி ஐ எம் ஆல்சோ கோயிங் டு பி லுக்கிங் ஆன் த இன்சைட். திஸ் இஸ் மை ட்ரூ மீ. இது வந்து வயசாக மாறிக்கிட்டே இருக்கும்ல இந்த லுக்கு, அது மாறப்போகுது. இட்ஸ் ஒன்லி கோயிங் டு என்ஹான்ஸ் யுவர் செல்ஃப். ஸோ மை பாயிண்ட் ரைட் நவ் இஸ் இன்ஸ்பிரேஷனல் பேஜுங்கிறதுல வந்து நான் என்ன எழுதுறேங்கிறத சொல்கிறேன். டெய்லியே ஐ ஸ்டில் ஹாவ் த ஹேபிட் ஆஃப் ரைட்டிங் யூஸிங் பேப்பர் அண்ட் பென். டெய்லியே ஏதாவது நான் என்னோடய மார்னிங் வந்து எப்போ வேணால் இருக்கலாம், 3:30, 4:30 in the morning, 5, 5:30, 6, 10:30, 12, 3:30 in the afternoon is also my morning. ஸோ உங்களுக்கு எது மார்னிங்கோ அதில் வென்யூர் அந்த கண்ட்ரோல் ஜேர்னல் ஒரு வாட்டி பார்க்கணும் இல்லையா, நம்ம இன்றைக்கி என்னென்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிறது. ஸோ அந்த நீங்கள் எழுதி வச்சுருக்கிறது மார்னிங் நான் இதை பண்ண போகிறேன், ஈவினிங் நான் ஐம் கோயிங் டு ஷைன் த சிங்க் அண்ட் ஆல், அதில் ஒரு எக்ஸ்ட்ரா பேஜ் போட்டு உங்களை எது ரொம்ப இன்ஸ்பயர் மோட்டிவேட் பண்ணுறது அப்படிங்கிறத ஒரு 2-3 sentences எழுதி வச்சுக்க சொல்லியிருக்காங்க. So what I normally write in my along with my what I want to do today or a review package is I start by saying I'm the maker of my destiny. So இது வந்து இன்ஸ்பைரிங்காக இல்லையான்னு எனக்கு தெரியாது. I am the maker of my destiny னா என் வாழ்க்கை என் கையில் தான் இருக்குங்கிற மாதிரி. இது வந்து எனக்கு when I was in my teens எங்கள் அப்பா எனக்கு சொல்லிக் கொடுத்த ஒரு விஷயம். அது ஏன் தெரியாது, இன்னி வரைக்கும் அது என்னால் விடவே முடியல. சில பேர் வந்து இன்ஃபேக்ட் a lot of people who taught me this மாறிட்டாங்க. இல்லை அதெல்லாம் கடவுள் விட்ட வழி, இட்ஸ் ஆல் ப்ரீ-பிளான்டு, காட் டிசைட்ஸ் வாட் யுவர் லைஃப் ஹேஸ் டு கோ அண்ட் ஆல். No, I still want to stick to I am the maker of my destiny. So இப்போ இன்னும் ஒரு point which I've added to that which inspires me on a daily basis. யாரோ என்னோட லைஃப்பை கண்ட்ரோல் வச்சுருக்காங்கன்னா எனக்கு எப்படி அது ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கும் பண்ணுறதுக்கு இல்லையா. ஸோ ஐ டுக் ஒன் மோர் பாயிண்ட் ஃப்ரம் Brian Tracy's book which says you are 100% responsible for your life. ஸோ இது ரெண்டும் சேர்த்து போடுறச்சே எனக்கு ஒரு இன்ஃபினிட்டி லூப் மாதிரி. ஸோ நான் வந்து 100% என் வாழ்க்கைக்கு நான் ரெஸ்பான்சிபிள் அப்படிங்கிறது எனக்கு வந்துடுச்சு அப்படின்னா the complaint zone is going to come down. நான் மற்றவங்களை அஃப்கோர்ஸ் நான் கம்ப்ளைண்ட் பண்ணாமலாம் இல்லை, ரோடு வெட்டி இருக்குது, இது மாதிரி ஃபேன் ஒன்றும் ஃபிக்ஸ் ஆகலை, whatever.
ஏதாவது ஒன்று நானும் சொல்லிட்டு தான் இருக்கேன். பட் த பெர்சன்டேஜ் வைஸ் நான் இது என்ன பண்ண முடியும் அப்படிங்கிறதான் என்னால் பார்க்க முடியும். ஐம் நாட் ஆல்வேஸ் டிபெண்ட். வி ஆர் இன்டர்டிபெண்ட் பீப்புள். நம்ம ஒருத்தருக்கு ஒருத்தர் இருக்கிறதுக்கு தான் இருக்கும். இப்போ நான் இந்த கான்டென்ட் போடுறேன், இதை பார்த்து நீங்கள் தான் ட்ரை பண்ணலாம். ஸோ இன்ஸ்பிரேஷனல் பேஜ் கேன் பி எனி திங். நீங்கள் அப்படியே ஒரு பெரிய புத்தகத்தை பார்த்து தான் எழுதிக்கணும்னு இல்லை. உங்களுக்கு நீங்களே எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணதையும் எழுதிக்கலாம். இல்லையா, உங்கள் அப்பா பார்த்துருக்கீங்க, உங்கள் அம்மா பார்த்துருக்கீங்க, உங்கள் ஃப்ரெண்டு பார்த்துருக்கீங்க, சம்திங் தட் இஸ் இன்ஸ்பயர்ட் யூ, ஒரு 2 வேர்ட்ஸ் எழுதிக்கோங்க. அந்த இது உங்களை நெக்ஸ்ட் டே எழுந்து கழிச்சு அவங்கள அந்த பெட்லேருந்து எழுந்து உட்காந்து வச்சு லெட்ஸ் டூ இட் டுடே. முடியலனாலும் கொஞ்சம் கொஞ்சமாக நகரணும். வி ஹாவ் டு டூ சம்திங் அபவுட் மை ஓன் லைஃப். எனக்கு வெயிட் ஜாஸ்தியாக இருக்குன்னா நான் ஐ ஹாவ் டு வாக் அட்லீஸ்ட் ஃபார் 5 minutes. எனக்கு முட்டி வலி இருக்குன்னா ஐ ஹாவ் டு எக்ஸசைஸ் ஆன் தட் knee or apply that oil அப்படிங்கிற ஒரு மென்டாலிட்டி I will get. So when I have to do things on, when I can't move and do things, when I am not inspired, I cannot do my own basic things. ஒருத்தருக்காக நான் பண்ணுறதுக்கும் எனக்காக நான் பண்ணிக்கிறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. So when I'm doing my own interest, I'll definitely do it. But if I'm going to do it for somebody else, somebody is going to come, so I'm going to clean the house. No, that will be a one-day affair. You want your home to be amazing for you to stay. You want your body to be free of pain for you to have a pain-free life. So, அந்த மாதிரி ஆங்கிளில் தான் நம்ம எடுத்துகிட்டு போகணும். Let's see how motivating I get. Lot of things that I get in my mind, நான் என்னோட வீடியோஸில் எல்லாமே போட்டிருக்கேன். For example, another close to heart inspirational point is what Mahatma Gandhi used to say is be the change you want to see. நீங்கள் ஒரு சேஞ்ச் பார்க்கணும் ஒரு இடத்துல அப்படின்னா அந்த மாறுதலாக நீங்கள் எப்படி இருப்பீங்க. ஸோ அந்த மாதிரி தான் ஒரு 2-3 வருஷம் முன்னாடி டெய்லி அதை எழுதிட்டு வந்தேன். ஸோ வாட் யூ ரைட் இன் யோர் இன்ஸ்பிரேஷனல் பேஜ் should help you life. Saying that, signing off. This is Ramya, Simply at Home, day 12. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு பார்க்கலாம். We will continue to do these steps. இந்த மாதிரி இந்த குட்டி குட்டி விஷயங்களுக்கு மோட்டிவேட் ourselves-உம் நடுவில் வந்து ஃபுல்லாக டெய்லியே ஃபிசிக்கலாக எதாவது பண்ணுறது இல்லாமல், other than just doing and cleaning, these small tidbits for our mental clarity is also very important. That's why I liked this process. So I will leave the entire playlist in the description box below. Till then, let's be happy, healthy and joyful. Bye-bye.